ஹீரோயின் நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க. நாட்டு வேலை தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர்ல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த கண்டெய்னர் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருது. சோ அதுல இருந்து நம்ம ஹீரோயின் உயிர் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை. திடீர்னு ஹீரோயினுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு தண்ணியால போராடி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கண்டெய்னருக்குள்ள ஒரு ஓட்ட வழியா தண்ணி உள்ள வந்துட்டே இருக்கு. சோ அப்படி உள்ள வந்துட்டே இருந்தா கண்டெய்னர் சீக்கிரம் மூழ்கிடும். கண்டெய்னருக்குள்ள ஏதாவது பொருள் கிடக்குதான்னு பாக்குறாங்க. அதுல டப்பர்வேர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த டப்பர்வேர் பாக்ஸோட மூடியெல்லாம் வச்சு ஓட்டையில அடைக்கிறாங்க. கண்டெய்னருக்குள்ள ஒரு ஓஸ் கிடைக்காது. சோ அதை வச்சு உள்ள இருக்க தண்ணி எல்லாம் வெளியில ஏத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. குழந்தை பாத்ரூம் போகும். அதை கிளீன் பண்ணி அவங்க கடல்ல வீசுவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய மீன்கள் சுத்தும். கையில இருக்க பொருளா வச்சு ட்ரை பண்ணி அந்த மீனை பிடிக்கலான்னு பாப்பாங்க. மீன் கூட உங்களுக்கு சிக்காது. பார்த்தா அந்த பக்கமா ஒரு ஃபிளைட் போகும். அவங்க கிட்ட இருக்கிற கண்ணாடியை வச்சு எப்படியே ஃபிளைட்ல ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுக்கிறதுக்கு கண்டெய்னருக்குள்ள போவாங்க. போயிட்டு வெளில வரும்போது அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுரும். கண்டெய்னர் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது. சோ அதனால அவங்க டக்குன்னு ஒரு குட்டி போட் மாதிரி ரெடி பண்றாங்க. இருக்கிற பொருளை வச்சு அந்த போட்ல குழந்தைய படுக்க வச்சு மிதக்க வைக்கிறாங்க. அந்த பக்கத்துல இந்த ஒரு கட்டருக்கு அதை பிடிச்சி இவங்க மறந்துகிட்டே இருக்காங்க. பட் இவங்களுக்கு உயிர் பிரிகிற மாதிரி இருக்கு. அந்த சமயம் பார்த்து அப்படியே கண்ணை மூடுவாங்க. அந்த சைடு ஒரு போட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.